Hi friends, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு Ragavan stime. இன்னைக்கு நம்ம சைபர் டைம்ல ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அவருக்கு ஒரு சைபர் கிரைம் ஒரு சின்ன இஷ்யூ அப்படின்னு. அந்த இஷ்யூ என்ன அப்படின்னா, அவருக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. புதுசாக யாரோ ஒரு பொண்ணு அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் இவரும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய தெரிஞ்சு அவங்க இருக்கிறாங்கன்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டாராம். அந்த அக்செப்ட் பண்ண பொண்ணுகிட்ட இருந்து இவருக்கு மெசேஜரில் மெசேஜ் வந்திருக்கு. ஹாய் ஹலோ எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கிறப்ப இவரை பற்றி இவர் சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. பேச்சுவாக்கில் அந்த பொண்ணு அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருக்காங்க. இவரும் கொடுத்துருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு இவரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வீடியோ காலில் வந்திருக்காங்க. இவரும் ஹாய் ஹலோன்னு பேசிட்டு வந்திருக்காங்க. ரெண்டு பேருக்குமே வீடியோ ஆன்ல இருந்திருக்கு. மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் எப்படி இருக்கணும். நம்ம இமேஜ் ஒரு 90% இருக்கும், மேலே 10% அவங்களுடைய இமேஜ் இருக்கும். இதே அவங்க சைட்லேருந்து பார்க்குறப்போ இது அப்படியே உல்டாவாக இருக்கும். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, திடீர்னு அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ட்ரெஸ் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கம்ப்ளீட்டாக கலைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவர் பதறி போய் என்ன பண்ணுறீங்க என்னதுன்னு இவர் அப்படியே திட்டிருக்காரு. அதுக்கப்புறம் காலை கட் பண்ணிட்டாரு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இவருடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ வருது அந்த பொண்ணோட நம்பர்லேருந்து. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவங்க பேசினாங்க இல்லையா, அந்த வீடியோவை அப்படியே அவங்க ரெக்கார்ட் பண்ணி எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ ஒரு போர்னோகிராஃபி வீடியோவில் இந்த சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட் அதில் இருக்கிறாரு. இவரோட ஃபேஸ் எல்லாம் தெரியுதல்ல, அவர் பேசுறது எல்லாமே. அந்த பொண்ணு அதுக்கு முன்னாலே என்ன பண்ணியிருக்காங்க, இவருடைய ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, யாரெல்லாம் ரிலேட்டிவ்னு மார்க் பண்ணியிருக்காங்க, மை பிரதர் மை சிஸ்டர் அப்படின்லாம், அந்த நம்பர்லாம் நோட் பண்ணிக்கிட்டு அவங்க ஐடியெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி, நான் இவங்களுக்குலாம் அந்த வீடியோவை அனுப்ப போகிறேன், இல்லைன்னா நீங்கள் எனக்கு இவ்வளோ பணம் தரணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கேட்டிருக்காங்க. 10,000 20,000 15,000 இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இவர் கிட்டத்தட்ட 50,000 பக்கம் அனுப்பிட்டார். அதுக்கப்புறமும் ரொம்ப பயந்து போய் தான் அவர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா தான் இந்த இஷ்யூ கிளியர் கட்டாக எப்படி வருதுங்கிறது புரியுது. அந்த வீடியோவோட ப்ரூஃப்லாம் அவர் வச்சுருந்தாரு, நல்ல வேலை டெலிட் பண்ணாமல். ஸோ இது சினாரியோ எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் மியூச்சுவலாக நிறைய பேர் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் அவங்க பிஸ்னஸ் பண்ணி யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் இந்த கோட் ஷூட் போட்டிருக்காங்க, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் சிம்பிள்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த குறிப்பிட்ட 2-3 பேர் சொல்கிறாங்க, அது மல்டிபிள் நம்பர்ஸ்லேருந்து வருது, நான் டெல்லியிலேருந்து பேசுகிறேன், நான் அகமதாபாத்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை பார்த்துட்டு ப்ரொஃபைல் அவங்க வியூ பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு பொண்ணு அவங்க ஃபேமிலியோடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் இருக்குங்கிறதுனால ஓகே ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கலான்னு இவங்களும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க கிட்ட பேசி அந்த நம்பர்லாம் டீட்டெயிலெலாம் வாங்கி வாட்ஸ்அப் கால் வந்து அவங்க காட்டுற வீடியோ ஆக்சுவலாக அங்கே லைவாக இருக்கிற வீடியோவில் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோவை கேமராக்கு பதிலாக முன்னால் அப்படி வச்சிடுறாங்க. அந்த வீடியோவில் பார்க்குறப்ப இவங்க லைவாக தான் நடக்குது போலன்னு இவங்களும் நினச்சிக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த அதிர்ச்சியில் இருக்கிறப்ப இவங்க இது லைவா என்ன அது என்னன்னா அவங்க யோசிக்கிறது இல்லை. கடன்னு வீடியோ ஓடுது, இவங்களும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் தட் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இங்கே சேலத்தில் எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேருக்கு இது நடந்திருக்குது. அதனால தான் இதை பற்றி இம்மீடியட்டாக உங்ககிட்டலாம் சொல்லி ஒரு எச்சரிக்கை பதிவாக அதை போடலாம் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு வேளை உங்களுக்கு நடந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா ஆன்லைனில் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் இப்போ ரீஃபேஸ்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பை வச்சு நீங்கள் இல்லாத வீடியோவில் கூட நீங்கள் இருக்கிற மாதிரி கம்பைன் பண்ணி தர முடியும். இப்போ ஒரு டாம் க்ரூஸோடைய மிஷன் இம்பாசிபிள்னு ஒரு படம் இருக்குது. அதில் அவர் வர பைக் சேசிங் சீனில் அவருக்கு பதிலாக நான் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்க்க விரும்புகிறேன்னா, அந்த ரீஃபேஸுங்கிற ஆப்பில் போயிட்டு என்னோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் 2-3லாம் கேட்பாங்க. அதை கொடுத்துட்டா நிஜமாக நானே நடித்த மாதிரி அந்த வீடியோ ரெடியாகி வரும். ஸோ இப்போ மார்ஃபிங்கிறது இவ்வளவு ஈஸி ஆகிட்டதுனால பெரும்பாலும் யாரும் அதை பற்றி அதிகம் பயப்பட வேண்டாம். நம்பர் 2, இது யாருக்காவது ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னால் பெருசாக நீங்கள் அதுக்கு பயந்துட்டு இருக்க தேவையில்லை. ஏன்னா அதுக்கும் நீங்கள் இதே ரீசனை சொல்லிக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே தேர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், இதை நான் ஃபாலோ பண்ணுறேன், முடிஞ்சால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேருந்து புதுசாக ஒரு ரெக்வெஸ்ட் நமக்கு வருதுன்னா நான் ஒரு 4 விஷயத்தை பார்த்துட்டு தான் அந்த ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுறதா வேணாமான்னு யோசிப்பேன். நம்பர் 1, அதுக்கு ஒரு வேலிட் நேமும் வேலிட் ப்ரொஃபைல் பிக்சரும் இருக்கணும். இருந்துட்டா உடனே அக்செப்ட் பண்ணிடலாங்களான்னா இல்லை. இப்போ பேரே கொடுக்காம ஒரிஜினல் ஃபோட்டோ கொடுக்காம ஒருத்தவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் வராங்கன்னா அதுக்கு பேரே ஃபேக் ஐடி தான். தன்னுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் உங்களுக்கு வருதுன்னா அதுதான் ஃபேக் ஐடி அப்படிம்பாங்க. செகண்ட் திங், அவங்க ப்ரொஃபைலோட இன்ஃபர்மேஷனை பாருங்கள். இப்போ பெரும்பாலும் எல்லாரும் புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய ப்ரொஃபைலை லாக் பண்ணி வச்சிடறாங்க. யோசிச்சு பாருங்கள், லாக் பண்ண ஒரு ப்ரொஃபைல்லேருந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருதுன்னா அவங்க யார் என்னன்னே தெரியாமல் நீங்கள் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் நம்பர் 3,
பெரும்பாலும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் யாரா இருக்காங்கன்னு மட்டுமே பார்த்துட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை பல பேர் அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ண வேண்டாம். மியூச்சுவல் ஃப்ரெண்ட் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த ப்ரொஃபைலில் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது, வெறும் செல்ஃபி மட்டும் தான் எடுத்து போட்டுட்டு இருப்பாங்களா, அப்படி ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் எனக்கு தேவையில்லை, அதனால் எனக்கு யூஸ் இல்லை, அவங்களுக்கும் இருக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் ஃபிஃப்த் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் நான் சேட்டில் போய் அவங்கக்கிட்ட பேசுவேன். நீங்கள் கொடுத்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் யார், என்ன உங்களுக்கு தெரியுமா, உங்களை எனக்கு தெரியுமா, அப்புறமா தான் இந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு திடீர்னு இன்னொரு ஐடி மூலமாக வராரு, என்னோட பழைய ஐடி லாக் ஆகிடுச்சுங்கிறாருன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிகாஸ் ஒரு ஐடியா அப்படியே க்ளோன் பண்ணி இன்னொரு ஐடியா எடுத்து அது மூலமாக பணம் பறிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மீன் டைம் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் நடந்துருக்குது, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது இஷ்யூ நடந்துருக்குதுன்னா பயப்படாமல் ஸ்க்ரீனில் தெரியல என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐ எம் ராகவன், ஐ எம் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட். கான்ஃபிடென்ஷியலாக உங்களுக்கு எப்படி இந்த இஷ்யூலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியுங்கிறதுக்கு நான் என்னால் லீகலி ஹெல்ப் பண்ணி தர முடியும். முதல்ல பயப்படாதீங்க. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராவது நடந்திருக்குதா, தாராளமாக அவங்களே எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு என்னென்னலாம் இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்குது, எதை பற்றிலாம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மெசேஜ் ஒரு 10 பேருக்கு சொன்னீங்கன்னா கூட போதும். தேங்க்யூ வெரி மச். பை.